Hello friends, welcome back to our channel. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ரிசல்ட்டுக்கான அஃபிஷியல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு dge.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹால் டிக்கெட், டைம் டேபிள், நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே என்ன பண்ணுறீங்க, பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து 2 வெப்சைட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், www.tnresult.nic.in அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள், DGE ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள், www.tnresult.nic.in இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லிங்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பாட்டமில் பாருங்கள், HSC +2 ரிசல்ட் இன் எக்ஸப்டட் ஆன் மண்டே 6th AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6th மண்டே உங்களுக்கு 9:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.